என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். பாசத்துக்குரிய தந்தைகளே, அன்புள்ள இருபால் துறவிகளே, தந்தையினுடைய உறவினர்களே, அன்பு இறைமக்களே, இறப்போ என்பது எப்பொழுதுமே இழப்போ. இழப்போடு வேதனையும் தருகின்றது. தந்தையுடைய மறைவால் நமக்கு இழப்பு மட்டுமல்ல, வேதனையும் கொடுக்கிறது. நமது குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இந்த இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். இந்த வேதனையை குறைக்க ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் 57 ஆண்டுகள் பொறுவாக இறை பணி செய்தார். பல பங்குகளில் உதவி தந்தையாக, பங்கு தந்தையாக பல இடங்களில் இறை பணி செய்தார். அப்படி என்றால் ஏராளமான திருவருள் சாதனைகளை கொடுத்திருப்பார். திருமுழுக்கு, திருமணம், நற்கருணை என்ற பல திருவருள் சாதனைகள் பல பேருக்கு நோயில் பூசல் கொடுத்திருப்பார். அவர்களை இறுதி சடங்கில் பங்கெடுத்து அவர்களை விண்ணக வாழ்விற்கு அனுப்பியிருப்பார். இன்று அவருக்கு வழி அனுப்பதற்காக நாம் கூடியிருக்கின்றோம். அவர் செய்த இறைவனை முன்னிட்டு, அவர் செய்த நிறைவேற்றிய திருவருள் சாதனைகளை முன்னிட்டு இறைவன் உறுதியாக அவருக்கு நிலை வாழ்வை கொடுப்பார். எனவே அந்த நம்பிக்கையில் இப்பொழுது இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சகோதரர் குருவை இழந்திருக்கின்ற மறை மாவட்ட குருக்களுக்கும், துறவர குருக்களுக்கும், அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும், அவர் பங்கு பணிபுரிந்த எல்லா இடங்களிலுள்ள மக்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் அவருக்கு நிலை வாழ்வை கொடுக்க, அவருடைய குற்றங்களை மன்னித்து அவருடைய ஆன்மாவை ஆசீர்வதிக்க இறைவனிடம் நாம் சிறப்பாக செல்வோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்களை நினைத்து அவனுடைய மன்னிப்பு கொடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் சகோதர குருவாக்கிய தந்தையின் போஸ்கோவின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் ஒரு விண்ணக மாட்சியால் பங்கு பெற்று எந்த மக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிவழி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை மற்றும் 9. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவொளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின்பு அவர்கள் தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு சோதிப்பது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அவர்கள் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் நாயன்
உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகன் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மரணமே, நீ மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மரணமே, நீ இன்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் நில். இவரை வீழ்த்திவிட்டோம் என்ற மமதையிலே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் நில். வீழ்ந்தது அவர் அல்ல, நீதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாய். வீழ்ந்தது அருட்தந்தை ஜான் போஸ்கோ அல்ல, நீதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாய். காணாமலே இவ்வுலகத்திலே விசுவசித்து தன்னுடைய உள்ளத்திலே போற்றி பூஜித்துக் கொண்டிருக்கிற இருந்த இறைவனை இன்று கண்டு அவரை தொழ இந்த மரணம் அவருக்கு உதவியாய் இருக்கிறது. விண்ணகத்திலே நுழைவதற்கு இந்த மரணம் அவருக்கு உதவியாய் இருந்திருக்கிறது. எனவே வீழ்த்தப்பட்டது அவர் அல்ல, நீதான். தோல்வி அடைந்தது அவர் அல்ல, நீதான். இதுதான் எங்களின் விசுவாச பார்வை. இதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. என் இயேசுவுக்கு பிரியமானவர்களே, 84 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்து 57 ஆண்டுகள் குருத்துவ பணியிலே மகிழ்ந்து நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 7 முதல் 8 முடிய உள்ள இறை வாக்குகளில் நாம் வாசிப்பது போல, வாழ்வு நூலில் தனது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில தன் தாய் வீட்டில் நிரந்தரமாக வாழ்வதற்காக சென்றுள்ள நம் அன்பு தந்தை அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நன்றியோடு பிரியாவிடை அளிக்க கனத்த இதயத்தோடு இங்கே கூடி வந்திருக்கிற இந்த வேளையில
அவருடைய இறப்பின் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகியல் தாமஸ் அக்வேனாஸ் அவர்களுக்கும், மறை மாவட்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒரு கவிஞர் எவ்வாறாக மரணத்தை பற்றி கூறுகின்றார்: மரணம் என்பது ஒரு கருப்பு ஆடு. அது பல சமயங்களில் நமக்கு பிடித்த ரோஜாவையே தின்று விடுகிறது. மரணம் என்பது ஒரு கருப்பு ஆடு. அது பல சமயங்களில் நமக்கு பிடித்த ரோஜாவையே தின்று விடுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், இத்தகைய உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இன்று நாம் நம்மை நேசித்தவரை, நாம் நேசித்தவரை, நம் வாழ்வில் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவரை, பல நேரங்களில் தன் வார்த்தைகளால், உடனிருப்பினால், அமைதியான செயல்பாடுகளினால் நம்மை ஊக்கப்படுத்தியவரை இழந்தவர்களாய் மனதிலும் வாழ்விலும் ஒரு வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில இவரின் நினைவு நம்மை விட்டு என்றும் அகலாது. இவரின் நினைவு நம்மை விட்டு என்றும் அகலாது. இவர் விதைத்த விசுவாச விதைகள் ஒருபோதும் வீணாகாது. இவர் பகிர்ந்த இயேசுவின் அன்பு அனுபவங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காதது மட்டுமல்ல, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இறப்பிலும் வாழ்வான் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மறைந்த அருட்தந்தையோடு நம் மறை மாவட்டத்தில் குருத்துவ வாழ்வு பயணத்தில் கணிசமான ஆண்டுகள் பயணித்தவன் என்ற நிலையில் தந்தையிடம் நான் கண்ட பல சிறப்பு பண்புகளில் 3 பண்புகளை மட்டுமே உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆம், வாழ்க்கை ஒரு பேருந்து பயணம். இந்த பேருந்து பயணத்தில் பயணம் செய்வோர் எல்லோரும் ஒரே இடத்தில் எப்பொழுதும் இறங்கி செல்வது இல்லை. அவரவர் இறங்க வேண்டிய நிறுத்தம் வரும்போது தானாகவே இறங்கி செல்லுகின்றனர். அதுபோல இன்று நம் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களும் தான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது என்று உணர்ந்து தனது விண்ணக வீட்டிற்கு சென்றிருக்கிறார். வெறுமனே செல்லவில்லை, பல பாடங்களை நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார். அதாவது தனது குருத்துவ வாழ்வில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி தடம் பதித்து சென்றிருக்கிறார். தடம் பதித்து சென்றிருக்கிற அருட்தந்தையினுடைய பிரியாவிடை நிகழ்வில நீங்களும் நானும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஆன்மீக பணியில இவர் தடம் பதித்திருக்கிறார். இரண்டாவது, கல்வி பணியிலே இவர் தடம் பதித்திருக்கிறார். மூன்றாவது, இளைஞர்கள் மக்கள் பணியில தடம் பதித்திருக்கிறார். ஆன்மீக பயணத்துல இவர் பதித்த தடங்கள் என்ன, எப்படி என்ற சில கேள்விகள் எழலாம். நம்பிக்கையாளர்கள் இறைவனை வழிபட நல்லதொரு ஆலயம் அமைந்திட வேண்டி தனது திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி தன் நண்பர்களின் உதவியால் 3 இடங்களில் நம்முடைய மறை மாவட்டத்திலே முத்தான அழகிய ஆலயங்களை அமைத்து ஆன்மீக பணியில் தனி முத்திரை பதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆரஸ்புரம் புனித அருளானந்தர் ஆலயம், ஒண்டிப்புதூர் புனித சூசையப்பர் ஆலயம், வேடப்பட்டி புனித லூர்தன்னை ஆலயம் என்று இவருடைய ஆன்மீக பணியின் ஆர்வத்திற்கு உதாரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாருங்கள், ஆரஸ்புரம் புனித அருளானந்தர் ஆலயத்தை சென்று பாருங்கள். இன்று தமிழகத்திலே இந்தியாவில் உள்ள பல ஆலயங்கள் இதனுடைய வடிவமைப்பிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் விவேக்நகர் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஆலயம் இதனுடைய வடிவமைப்பினை மாதிரியாக அமைத்து அந்த ஆலயமும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முன் யோசனையோடும் இந்த விஷனோடும் அவர் பணிபுரிந்து திட்டமிட்டு செயல்படுத்திய அவருடைய பாங்கை நாம் வியக்காமல் என்னவென்று இருப்பது. இன்றைய நவீன காலத்து கட்டடக்கலை நுணுக்கமும்
கலை திறனையும் அந்த ஆலயத்தை நாம் பார்க்கும் பொழுது இவரின் வழியாக இவருக்கு அத்தகைய ஆசிரிய அருளையும் பொழிந்த இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் நாம் இருக்க முடியாது. இரண்டாவதாக கல்வி பணி. கல்வி பணியிலே இவர் ஒரு தனி முதிர்த்திரை பதித்து வரலாறு கண்ட வரலாறாகவே திகழ்ந்தவர் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அடிகளார். ஒண்டிப்புதூர் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இன்றைய தரத்தை அடைவதற்கு அடித்தளம் அமைத்தவர் இவர் என்று சொன்னால் மிகையாகாது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில சாதாரண மெட்ரிக் பள்ளியாக இருந்த அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திய பெருமை இவருக்கே சாரும். இதன் வழியாக சாதாரண சாமானியர்களும் சாதாரண மாணவர்களும் தரமான கல்வி பயின்றிட இவர் விதைத்த விதைதான் இன்று ஆலமரமாக உயர்ந்து வளர்ந்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் இவர் ஒரு வரலாறாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பள்ளி இருக்கும் வரை இவருடைய பெருமையும் நிலைத்து நிற்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இவர் ஒரு வரலாறு படைத்திருக்கிறார், வரலாறாக மாறி இருக்கிறார். அந்த பள்ளியினுடைய ஒரு வேராக இவரும் ஒருவர் இருந்திருக்கிறார் என்பது நம் மறை மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமையாகும். அடுத்ததாக கவுண்டம்பாளையம் தன் பெயர் கொண்ட புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அந்த பகுதியிலே இருந்த பல்வேறு விதமான போட்டிகளின் சூழ்நிலையிலே தரமான பள்ளியாக எழுச்சி கண்டிட உழைத்திட்டவர் நம்முடைய அருட்தந்தை ஜான் போஸ்கோ. இதன் வழியாக பல இளம் உள்ளங்களில விழிப்புணர்வை விதைத்து வளர்த்திருக்கிறவர் நம் தந்தை. மூன்றாவதாக இவருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது இளைஞர் மக்கள் மத்தியில ஒரு ஊக்கப்படுத்துகின்ற பணியை செம்மையாக செய்து சென்றிருக்கிறார். தனது குருத்துவ வாழ்வின் ஆரம்ப கட்டத்துல சென்னையிலும் பெங்களூரிலும் இளைஞர் பணிக்குழுக்களின் செயலராக பணிபுரிந்து பலரை ஊக்கப்படுத்தியவராக திகழ்ந்தவராக இருக்கிறார் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெங்களூரிலே 3 ஆண்டுகள் பல்வேறு ஆலயங்களிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய அந்த இடங்கள் சொல்லுகிறது இவர் பதித்த அந்த முத்திரைகளை. அவர் சொல்லுகிறது இவர் ஆற்றிய செம்மையான பணிகளை. ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு பங்கிலும் இளைஞர்களை ஊக்குவித்தவர் இவர் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபமாலையை ஊக்குவித்த அருட்தந்தை என்று சொல்லி அந்த பங்குகள் இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பங்கிலும் ஆன்மீகத்திலே எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தவர் அருட்தந்தை என்று சொல்லி நாளும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக சென்ற இடமெல்லாம் ஊக்குவிப்பாளராக தனது பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, யாருக்கும் அதிகம் தெரியாத ஒரு பணியையும் கூட இவர் சிறப்பாக செய்திருக்கிறார். அதுதான் எழுத்து பணி. பல நூல்களை எழுதியிருக்கிறார். தனது வயது முதிர்ந்த இந்த காலத்திலும் கூட ஒரு நூலை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டில இதோ பல தமிழ் புத்தகங்களின் ஆசிரியராக இருந்த இவர் இந்த விவிலியத்தை பற்றி எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் பற்றி எறிந்து உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என்ற நூலை 2024ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய ஒரு விவிலியத்தின்பால் தாகத்தையும் அன்பையும் ஆர்வத்தையும் இயேசு கிறிஸ்துவின்பால் அன்பையும் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய ஒரு ஆர்வம், இத்தகைய ஒரு தாகம், இத்தகைய ஒரு மனநிலையை கொண்டிருந்த அருட்தந்தையை தான் இன்று நாம் இழந்திருக்கிறோம். அவருக்கு பிரியா விடை கொடுக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முத்தாய்ப்பாக அந்த புத்தகத்துல தனது லட்சியமாக இதை குறிப்பிடுகிறார். இதைத்தான் நம்முடைய உள்ளத்திலே தாங்கி செல்ல வேண்டும். அவருக்கு என்று இருந்த லட்சியத்தை இன்று நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் அவருடைய லட்சியம் மட்டுமல்ல, நம்முடைய லட்சியமாக மாறவ இதோ நாம் உறுதி எடுக்க வேண்டும். அந்த லட்சியம் என்ன? அவரே குறிப்பிடுகிறார். தித்திக்கும் சத்தான தமிழ் மொழியில் திருமறை போற்றும் இலக்கிய நூல்கள் அதிகம் வெளிவர வேண்டும் என்பதை அவரே தன் கைப்பட பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவரது விவிலிய தாகத்தை, தமிழ் மொழியின் மீது கொண்டிருக்கிற தாகத்தை, பற்றுதலை இதோ நம்மால் உணர முடிகின்றது. என் இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இவ்வாறாக பல நிலைகளில் தடம் பதித்து இன்று வான் வீட்டை நோக்கி பயணித்திருக்கிற நம் அருட்தந்தை ஜான் போஸ்கோவின் ஆன்மா
நித்திய இளைப்பாற்றி அடைவதாக, நிரந்தர சந்தோஷம் பெறுவதாக. அன்பு தந்தையை, சென்றிடுங்கள் என்ற கனத்த இதயத்தோடு நாங்கள் விடை கொடுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு விடை கொடுக்கின்றோம். விசுவசித்தவரை, அதுவும் காணாமலே விசுவசித்தவரை இன்று முகமுகமாய் தரிசித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையிலே உங்களுக்கு நாங்கள் விடை கொடுக்கிறோம். அங்கிருந்து வான் வீட்டிலிருந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். இவ்வுலகில நீர் எங்களுக்கு செய்த அத்துணை உதவிகளுக்கும் இந்த வேளையிலே நெஞ்சார்ந்து நன்றி கூறுகின்றோம். நித்திய இளைப்பாற்றி நீர் அடைவீராக. தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்துல 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிப்பது போல, தந்தையை, நீர் கடவுள் முன் ஏற்புடையோராக நிற்க நீர் செய்த அத்துணை முயற்சிகளும் அத்துணை சேவைகளும் அத்துணை பணிகளும் உங்களுக்கு விண்ணக பரிசினை தந்தருள்வதாக என்று சொல்லி உங்களுக்கு பிரியாவடியை தருகிறோம். முடிவில்லாத ஒளி என்றும் ஒளிர்வதாக. ஆமென். உயிர்ப்பும் உயிரும் நானே, ஏனில் விசுவாசம் கொள்வன் இறப்பின் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் ஏனில் விசுவாசம் கொள்வன் எவன் ஒருபோதும் சாகான் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சகோதரர் ஜான் போஸ்கோக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சின்னீரே, எங்கள் கண்ணீரின் துடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தோர் உயிர் பெற்று எழச் செய்தீரே, எங்கள் சகோதரர் ஜான் போஸ்கோவுக்கு நித்திய வாழ்வளிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அருள் தந்தை ஜான் போஸ்கோவை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டு குருவாக அழைத்தீரே, இவரை வானகம் சேர்த்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். எம் சகோதரருக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக கழித்து திருப்பலி நிறைவேற்ற அவர்களுக்கு அருள் வளம் அளித்தீரே, வானக விருந்திடும் அவரை அமர செய்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுமாக. ஆண்டவரே, திருப்படி வாழ்ந்து இறந்த எம் சகோதரருக்கு அவர் செய்த இறைவனை முன்னிட்டு இவர் இரக்கம் காட்டியறலும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல இரக்கம் இவரது மறு உலகில் வானதூரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய அம்மை மன்றாடுகிறோம். என்னை ஏற்றருள்வாய் இதோ
மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீரானே, இருந்தும் என்னோடு இருப்பது நீதானே இறைவா. இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும். உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உன் மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும். உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்